சிங்கப்பூரிலிருந்து முகமது அனீஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. 2 செய்தியினுடைய தரம் தொடர்பாக அவர்களுடைய கேள்வி இருக்கிறது. அதுல முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, புதிதாக பிறந்த குழந்தையின் தலைமுடியை மழித்து அதன் எடை வெள்ளியில் கொடுத்ததாக திர்மிதியில் ஒரு ஹதீஸ் உள்ளது. ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தி உள்ளார். இது உண்மையானதா? அதாவது திர்மிதியில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குதா. என்ன செய்தி? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய தலை மழிக்கப்பட்டு மொட்டையடித்து, அந்த மொட்டையடித்த பிறகு கிடைக்கக்கூடிய முடி எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைக்கு ஈடாக வெள்ளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ததாக திர்மிதியில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இதை அல்பானி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி சரியானதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இமாம் அல்பானி அவர்களுடைய அந்த ஹதீஸ் தரம் தொடர்பாக ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தற்காலத்தை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த இமாம் தான். ஆனால் இமாம் அல்பானி அவர்கள் எதை சஹீஹ் என்று சொன்னார்களோ அவை அனைத்துமே சஹீஹ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில பலவீனமான செய்திகளையும் அவர்கள் சரியான செய்தி என்று சொல்லியிருப்பார். அப்ப அதை நாம கூடுதலான ஆய்வு செய்துதான் அந்த செய்தியினுடைய தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த செய்தி தொடர்பாக இமாம் அல்பானி அவர்களுடைய சஹீஹ் வ லஈஃப் சுனன் திர்மிதி அப்படிங்கிற நூல், அதாவது சுனன் திர்மிதி ஹதீஸினுடைய தரத்தை விவரித்து எழுதியிருப்பார். ஒரு வார்த்தையில போட்டிருப்பார், இந்த செய்தி சஹீஹ், இந்த செய்தி லஈஃப், இந்த செய்தி ஹசனு அப்படின்னு பதிவு செய்திருப்பார். அந்த நூலில் இந்த செய்தி தொடர்பாக அவர் ஹசன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த செய்தியை விரிவாக இதனுடைய பல அறிவிப்பாளர் தொடர்களையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளை பற்றியும் பேசி அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தரத்தை பற்றி விரிவாக தன்னுடைய இருவாவுல் கலீல் அப்படிங்கிற நூல்ல பேசியிருக்கிறார். அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விவரத்தை இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். இதுல என்ன கவனிக்கணும்னா, இமாம் அல்பானி அவர்கள் ஹசன் என்று ஒரு செய்தியினுடைய தரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளும்படியான செய்தியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா பல பலவீனமான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஒரு செய்தியை அவர் ஹசன் என்று சொல்வார். ஒரு செய்திக்கு ஒரு 3 அறிவிப்பாளர் தொடர், ஒரு 4 அறிவிப்பாளர் தொடர் வருதுன்னு வைங்களேன். அந்த 4 அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும். ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும். இப்படி 4 பலவீனமான அறிவிப்பாளர் தொடரும் சேர்ந்து ஒரு ஹசனான செய்தி மஜ்மூ துருக்கும்பாங்க. அதாவது பல பலவீனமான அறிவிப்பாளர் தொடரையும் இணைந்து ஒரு ஹசனான செய்தியாக மாறுகிறது என்று கருத்திலே இமாம் அல்பானி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் ஹசன் என்று சில செய்திகளை சொல்லியிருப்பார். இந்த செய்தி தொடர்பாக ஒரு வார்த்தையிலே ஹசன் என்று ஒரு புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இருவாவுல் கலீல் அப்படிங்கிற புத்தகத்துல மிக விரிவாக இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு ரூட்டிலேயும் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதுல திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி எப்படி வருது? அக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹஸன் பிஷாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்காக ஒரு ஆட்டை அக்கீகா கொடுத்தார்கள். அக்கீகா கொடுத்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், யா ஃபாத்திமா இஹ்லிகி ரஅஸஹு வ தஸத்தகி பி ஸினத்தின் ஷஅரிஹி ஃபில்லாஹ். ஃபாத்திமாவே, இவருடைய தலையை மொட்டையடித்து இவருடைய முடியின் எடைக்கு ஏற்ப வெள்ளியை நீ தர்மம் செய். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக திர்மிதியில இந்த செய்தி பதிவாகி இருக்குது. இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டவர் என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல யார் இடம்பெறார் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கொள்ளு பேரன், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பேரன் முஹம்மது புன் அலி அப்படிங்கிறவர். முஹம்மது புன் அலிங்கிறவரு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரன். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொள்ளு பேரன். அவரு தான் இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து கேட்ட வகையில திர்மிதியில இடம்பெறுகிறார். ஆனா இந்த செய்தி என்பது அறிவிப்பாளர் தொடர் இணைந்த செய்தி அல்ல. ஏன் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கொள்ளு பேரனான முஹம்மது என்பவர்
அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் வாழவே இல்லை. இளம் யுதுரி அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தை இவர் அடையவே இல்லை என்று அல்பானி அவர்கள் தன்னுடைய அந்த இருவாழ்களில் இதில் இருக்கக்கூடிய இந்த குறையை தெளிவுபடுத்துகிறார். இந்த அறிவிப்பாளர் தொடர் என்பது ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காலத்தால் இணைஞ்சிருக்கணும். இப்ப ரசுல்லாவுடைய காலத்துல நபித்தோழர்கள் வாழ்ந்திருப்பாங்க. ரசுல்லாட்டிருந்து செய்தியை கேட்டவர் நபித்தோழராகத்தான் இருக்க முடியும். நபித்தோழரிடமிருந்து கேட்டவர் தாபியா தான் இருக்க முடியும். இப்படி ஒவ்வொருவரும் தான் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அந்த அறிவிப்பாளர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனா இந்த செய்தியில அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து கேட்டதாக இடம்பெறக்கூடிய முஹம்மது இப்னு அலி என்பவர் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல வாழ்ந்தவர் அல்ல. அப்ப இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு முறிவு இருக்குது, முன்கத்தியான செய்தி, அறிவிப்பாளர் தொடர் முடிவடைந்த செய்தி என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு குறைய தெளிவுபடுத்துறார். அதே மாதிரி இந்த செய்தியில அறிவிப்பாளர் தொடர் முறிவடைந்திருந்தாலும் ஹாக்கிம்ல இதே செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைக்கப்பட்டு பதிவு செய்யப்படுது. அதாவது இடையில எந்த முறிவும் இல்லாம அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து நேரடியாக அவருடைய கொள்ளுப்பேரனான முஹம்மது இப்னு அலி கேட்டதை போன்று இல்லாமல் இடையில சில அறிவிப்பாளர்கள் இடம்பெறக்கூடிய வகையில ஹாக்கிம்ல ஒரு செய்தி இடம்பெறுது. சரி, அந்த செய்தியாவது சரியான செய்தியா இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த செய்தியும் சரியான செய்தியாக இல்ல. ஏன் அப்படின்னா அந்த செய்தியில இடம்பெறக்கூடிய அபு தையிப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவர் யார் என்று அறியப்படாதவரா இருக்கிறார். அவர் நம்பகமானவரா பலவீனமானவரா அப்படிங்கிற அவருடைய தரம் உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிற காரணத்தினால இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த செய்தி எல்லாவற்றிலையுமே இந்த செய்தி ஏற்கனவே இப்படி ஒரு பலவீனத்தை சுமந்து இருக்குது. இந்த செய்தியில இந்த பலவீனம் மட்டும் இல்லாம இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிற அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவர். அதாவது ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பெற்ற அறிவிப்பாளர் இருப்பார் என்றால் அவர் தான் யாரிடமிருந்து கேட்டாரோ அந்த ஆசிரியரிடமிருந்து அறிவிக்கும் பொழுது அன் கால இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக ஹத்தசனா எங்களுக்கு அவரை நேரடியாக அறிவித்தாரு, சமீஅத்து நான் அவரிடத்துல நேரடியாக கேட்டேன், இது போன்று தெளிவான வார்த்தைகளை சொல்லியிருப்பார் என்றால் அப்போது அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளலாம். இது ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய ஒரு விதி. எந்த அறிவிப்பாளரின் மீது தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குதோ அந்த அறிவிப்பாளர் அன்கால இது போன்ற தெளிவற்ற வார்த்தைகளை சொல்வார் என்றால் அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஹத்தசனா சமீஅத்து இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால் அப்போது ஏற்றுக்கொள்ளலாம். இந்த எல்லா அறிவிப்பாளர் தொடர்லையுமே முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்பவர் இருக்கிறார். அவர் மேல தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இந்த செய்தியில அவர் எல்லா இடத்துலயுமே அன்னு போட்டு அறிவிக்கிறாரு, தெளிவில்லாத வார்த்தையை போட்டு அறிவிக்கிறாரு. இதனாலையும் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு இமாம் அல்பானி அவர்கள் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய பலவீனத்தை தெளிவுபடுத்திட்டு இப்போ வரையும் நம்ம பார்த்தது அலி ரலியல்லாஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்தி, இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியும் இந்த செய்திக்கு இருக்குது. அந்த தப்ரானியில இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல ரவ்வாத் அப்படிங்கிறவர் இடம்பெறாரு. அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் பேரு ரவ்வாத் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவரும் பலவீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறாரு. நசாய் இமாம் லைஸபி சிக்கத்து அவர் உறுதியானவராக நம்பகமானவராக இல்ல அப்படிங்கிறாரு. இமாம் தாரகுத்னி அவரை பலவீனமானவர் அப்படிங்கிறாரு. இப்படி அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கிறதுனால அவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிவிப்பாளராக இல்ல. அதனால இந்த செய்தியும் என்னவாயிடுது பலவீனமாக ஆயிடுது. அவ இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த அறிவிப்பும் பலவீனமான அறிவிப்பாகத்தான் இருக்குது என்பதை இமாம் அல்பானி அவர்கள் தன்னுடைய இருவாழ்களில் அதனுடைய ரூட்டுகள் அறிவிப்பாளர் தொடர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து பேசுறார். இமாம் அல்பானி அவர்கள் கொண்டு வந்த இந்த அறிவிப்பாளர் தொடர் அல்லாம இன்னொரு அறிவிப்பாளர் தொடரும் இந்த செய்திக்கு இருக்குது. இதே மோஜமுல் கபீர் தப்ரானி இமாமுக்குரிய மோஜமுல் கபீர் அப்படிங்கிற நூல்ல அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய வகையில இந்த அறிவிப்பாளர் தொடர் இடம்பெற்றிருக்குது. இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து ஒரு 6 அறிவிப்பாளர்கள் இடம்பெறாங்க. அந்த 6 பேர்ல 4 பேர் பலவீனமான ஆட்கள். நபித்தோழருக்கு அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் 6 பேர் இடம்பெறாங்க. 6 பேர்ல 4 பேர் பலவீனமான ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி முழுக்க
பலவீனமான அனைத்து அறிவிப்பாளர் தொடர்களும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்குது. குழந்தைக்கு முடியை மலித்து அந்த எடை அளவுக்கு வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய எந்த அறிவிப்பும் சரியான ஒரு அறிவிப்பாக இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இரண்டாவதாக இதே சகோதரர் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார், இன்னொரு செய்தி தொடர்பாகவும். அது என்ன செய்தினா, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ ஜஸ்ஸல் கபர், ரசூலுல்லாஹ் கபர் பூசப்படுவதையும் அலைஹி அதன் மீது அமருவதையும் அலைஹி அதன் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படின்னு இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து அபூ சுபைர் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த அபூ சுபைர் மேல நம்ம ஏற்கனவே முதல் செய்தியில பார்த்தோம்னா தத்லிஸ் அப்படிங்கிறது, அதே விமர்சனம் இந்த அபூ சுபைர் அவர்கள் மேலையும் இருக்குது. அபூ சுபைர் அவர்கள் மேலையும் தத்லிஸ் செய்யக்கூடியவரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அப்ப தத்லிஸ் செய்யக்கூடியவரா இருந்தா அவர் அன்னு கால போன்ற வார்த்தையை சொன்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹத்தசனா சமிஅத்து போன்ற வார்த்தையை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த செய்தியில அபூ சுபைர் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து அறிவிக்கும் பொழுது அன் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டு அறிவிக்கிறார். இதைத்தான் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர் மேற்கோள் காட்டுறார். இவர் தத்லீஸ் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, இந்த செய்தியில் அன்னும் போட்டு அறிவிக்கிறாரு, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்குது. ஆனா இந்த அறிவிப்புல அவர் அன் போட்டு அறிவித்தாலும் இமாம் முஸ்லிம் அவர்கள் இதற்கு அடுத்த இந்த செய்திக்கு அடுத்த செய்தியாகவே இன்னொரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அறிவிப்பாளர் தொடர்ல அபூ சுபைர் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டதை போல சமியா ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களிடம் நேரடியாக கேட்டார் என்ற வார்த்தையை போட்டு தெளிவான வார்த்தையை வைத்து அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த செய்தி என்னது, இந்த செய்தியில் இருக்கக்கூடிய தத்லீஸ்ங்கிற விமர்சனம் நீங்கிவிடும். தத்லீஸ் செய்தாருன்னா அன்னு போட்டு இருந்தாதான் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது கால அப்படின்னு சொல்லி இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த செய்தியில சமியா அப்படின்னு தெளிவான வார்த்தை இடம்பெறுவதனால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்திதான். இந்த செய்தியில தத்லீஸ் என்கின்ற விமர்சனம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு செய்தியில முதல் செய்தி, அதாவது பிள்ளையினுடைய முடி அளவுக்கு ஏற்ப வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படிங்கிற செய்தி எல்லா அறிவிப்பாளர் தொடரும் பலவீனமா இருக்குது. இரண்டாவது, இந்த கபரு பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கிற செய்தியில தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் அபூ சுபைர் அவர்கள் மேல இருந்தாலும் அவரு தான் அறிவித்ததை தெளிவான வார்த்தையை கொண்டு அறிவித்திருக்கிற காரணத்தினால சமியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த செய்தி என்னது சரியான செய்திதான் என்பதை நாம இந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.